ஆவியானவர் வரும் பொழுது அந்நிய பாஷை மட்டும் பேசுறது ஒரு அடையாளம் அல்ல. ஆவியானவர் வந்தா நீ பணக்காரனாயிருவ. அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு, எல்லாம் சொல்லுங்க நிரப்பப்பட்டு. நல்ல சவுண்டா சொல்லுங்கயா. ஆவியானவரை தொட்டுட்டு போயிடாதீங்க, நிரப்பிடுங்க. ஆமென். இருக்கிறீங்களா? எல்லாம் சொல்லுங்க நிரப்பப்பட்டு. ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரங்களின்படியே வெவ்வேறான பாஷைகளை பேச தொடங்கினார்கள். அப்ப நான் சொல்றேன், ஒன்னா ரெண்டா எதை சொல்றதுன்னு எனக்கு தெரியல, 100 கணக்கில் இருக்குது. ஆவியானவர் உங்க மேல வரும் பொழுது அது வரைக்கும் நீங்க பேசாத அந்நிய பாஷைகளை நீங்கள் பேச ஆரம்பிப்பீங்க. இட்ஸ் a speaking tongues. எல்லாம் சொல்லுங்க அந்நிய பாஷை. ஆமென். அந்நிய பாஷையினால் உங்களை நிரப்புவார். இட்ஸ் a sign of the Holy Spirit. ஆனா அது மட்டும் இல்ல, ஆவியானவர் வரும் பொழுது அந்நிய பாஷை மட்டும் பேசுறது ஒரு அடையாளம் அல்ல. ஆவியானவர் வந்தா நீ பணக்காரனாயிருவ. ஆமென், ஆமென். எல்லாம் சொல்லுங்க வனாந்தரம் வயல்வெளியாகும், ஏழை செல்வந்தன் ஆவான். அங்க பாருங்க, உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படி இருக்கும். எப்படி இருக்கும்? வனாந்தரமா இருக்கும். ஆனா ஆவி ஊற்றப்பட்டுட்டா வனாந்தரம் செழிப்பான. உன் கடன் எல்லாம் எங்க போகுதுன்னு தெரியாது, உன் தரித்திரம் எங்க போகுதுன்னு தெரியாது, உங்க இல்லாம எங்க போகுதுன்னு தெரியாது. இன்னைக்கு ஆவியானவர்கிட்ட சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவரே என் வாழ்க்கையில உம்மை வரவேற்கிறேன். ஆமென். உங்க வாயை திறக்கணும். உங்க வாயை திறக்காம நடக்காது. உட்காந்து வாயை திறந்து புலம்புறீங்கள, இப்ப வாயை திறந்து சொல்லுங்க. ஏன்னா கடவுள் சொல்றாரு, வாயை திற நான் நிரப்புவேன். ஓபன் யுவர் மவுத், ஓபன் யுவர் மவுத். நீங்க சொல்லுங்க, ஆவியானவரே என் வனாந்தரத்தில் நீங்க வாங்க ராஜா. நீங்க ஊத்தப்பட்டீங்கன்னா என் வனாந்தரம்